வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல டவுன் பஞ்சாயத்துல ட்ரேட் லைசென்ஸ் எப்படி பெறலாம், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ட்ரேட் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேட் லைசன்ஸ்னால் என்ன, எதுக்காக ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அண்ட் கிரிட்டீரியா, யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸ் ஆத்தரைஸ்டு பிஸ்னஸாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸுக்கு நம்ம ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும். இந்த ட்ரேட் லைசன்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டி சைட்லேருந்து தான் இந்த ட்ரேட் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட் லைசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டட் ஆர் சர்டிஃபிகேட் டைப்பில் தான் இந்த ட்ரேட் லைசன்ஸ் இருக்கும். இப்போ வாங்க இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃப் எனி ஒன் ஆஃப் தம், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டின் நம்பர், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் பில்டிங்காக இருந்துச்சுன்னா சேல் டீடு உங்கள்கிட்ட இருக்கணும். ரெண்டல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த டாக்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் லைசன்ஸ். இந்த இன்ஸ்டாலேஷன் லைசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மேனுஃபேக்சரர் கொண்டாந்து உங்களுக்கு மிஷினரிஸ்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது உங்களுக்காக ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் லைசன்ஸ் எப்போ நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மிஷினரிஸ் 5 ஹெச்பிக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டாம். 5 ஹெச்பிக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இந்த மோர் தென் 5 ஹெச்பி மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஸ்டாலேஷன் டயக்ராம் அண்ட் மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் etownpanchayat.com அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஃபீயும் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ இந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட எஸ்ஐ, அதாவது சானிடரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போகும். உங்களோட பிஸ்னஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானிடரி இன்ஸ்பெக்டர், இல்லைனா சானிடரி சூப்பர்வைசர், இல்லைனா பில் கலெக்டர். இதில் யாராவது ஒருத்தர் உங்களோட பிஸ்னஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க. அவங்க எந்த டேட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக கிடச்சிரும். இதுக்காக நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்கும்போது ப்ராப்பரான மொபைல் நம்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ, அதாவது சானிடரி இன்ஸ்பெக்டர் இல்லைனா சானிடரி சூப்பர்வைசர் உங்களோட மிஷினரிஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் உங்களுக்கான ட்ரேட் லைசன்ஸ் கிடைக்கும். இந்த ட்ரேட் லைசன்ஸ்க்கான காஸ்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மிஷினரிஸ் ஹெச்பி, உங்கள் பில்டிங்கான ரெண்ட்டு, ஸ்கொயர் ஃபீட் ஏரியா எவ்வளோ இருக்குது, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ட்ரேட் லைசன்ஸோட ஃபீஸ் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, எஸ்ஐ ஆர் எஸ்எஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபைலை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்டு பண்ணி கொடுப்பாங்க. அவர் செக் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஏதாவது இர்ரெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அந்த ஃபைலை ரீஅகைன் எஸ்ஐ இல்லைனா எஸ்எஸ்க்கு ஃபார்வர்டு பண்ணிடுவாங்க. ரீஅகைன் அவங்க உங்களோட மிஷினரிஸ் அண்ட் உங்களோட பிஸ்னஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரீஅகைன் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்.
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் உங்களோட ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாரு. இதில் தெளிவாக ரீஅகைன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அப்ரூவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரீஅகைன் உங்களோட ஃபைலை எஸ்ஐ இல்லை எஸ்எஸ்க்கு ஃபார்வர்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த டிமாண்ட் நோட்டீஸ் ஜென்ரேட் ஆன உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் கிடச்ச உடனே நீங்கள் சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட டிமாண்ட் நோட்டீஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்ளிகண்ட் மை சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு உங்களது ஏதாவது பழைய டியூஸ் பெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மை டியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் பே ஆன உடனே உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதில் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேட் லைசன்ஸ்க்கான நம்பரும் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் நோட்டுன்னு கொடுத்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் லைசன்ஸ் எவ்ரி இயர் ஒன்ஸ் நீங்கள் ரெனிவல் பண்ணணும். ரெனிவல் பண்ணுற மந்த் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பிப்ரவரியில் நீங்கள் ரெனிவல் பண்ணியிருக்கணும். இந்த ட்ரேட் லைசன்ஸோட வேலிடிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் ஜனவரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் அட்வான்ஸாக நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கோங்க. இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தி தமிழ்நாடு முனிசிபாலிட்டி ஆக்ட் 249 அண்ட் 250 ஆர் 269 ஆக்ட் படி இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட லைசன்ஸை ரினிவல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் ரினிவலுக்கான ப்ரொசீஜர்ஸ். லைசன்ஸ் ரினிவலுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து நீங்கள் லைசன்ஸை ரினிவல் பண்ணிடணும். இந்த ரினிவல் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபீ பேமெண்ட் முதற்கொண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் ரினிவல் பண்ணுறதுக்கு சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு ரினிவல் பண்ணிக்கலாம். ePanchayat.com அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக நீங்கள் ரினிவல் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட லைசன்ஸ் நீங்கள் ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேட் லைசன்ஸ் காஸ்ட் இருக்கு இல்லையா அதிலிருந்து 25% வரையும் பெனாலிட்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ட்ரேட் லைசன்ஸை ப்ராப்பராக ரினிவல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிட்டிசன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரேட் லைசன்ஸ் ரினிவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ட்ரேட் லைசன்ஸ் ரினிவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாகவே பண்ணிக்க முடியும். உங்களோட ட்ரேட் லைசன்ஸ் ரினிவல் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அதே ப்ராசஸ் தான் ட்ரேட் லைசன்ஸ் ரினிவலுக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் ரினிவல் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க ட்ரேட் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு eTownPanchayat.com அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிற லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் லாகின் பேஜ். ஒருவேளை உங்ககிட்ட லாகின் இருந்துச்சுன்னா டைரெக்டாக கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இங்கே பாருங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு டைப் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி நீங்கள் எந்த சிட்டியை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடு என்ன நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ரீஅகைன் சொல்கிறேன் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ப்ராப்பரான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு ரிமெம்பர் வர மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அபவ் த ஃபில் இன்ஃபர்மேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஆல்ரெடி லாகின் இருக்கிறவங்க டைரெக்டாக லாகின் பண்ணி ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரீஅகைன் ஹோம் பேஜ் போயிருங்க. ஆல்ரெடி எங்கிட்ட லாகின் ஐடி இருக்குது அதனால் நான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரேட் லொகேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரேட், நாலாவது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ். இந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங்கில் தான் நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட். இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் இனிஷியல், அடுத்தது அப்ளிகண்ட் நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்
அப்ளிகண்ட் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் இல்ல கார்டியனோட இனிஷியல் என்ன, நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் இல்ல கார்டியனோட நேம் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டோர் நம்பர், நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிட்டி நேம், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் பின்கோட், நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்ன, நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி நம்பர். ஜிஎஸ்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். இந்த ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கலாம் மேண்டேட்டரியான ஃபீல்ட், இதெல்லாம் கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் போயிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ட்ரேட் லொகேஷன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் லொகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களோட ட்ரேட் லொகேஷனோட டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் லொகேஷன் ஆர் டவுன் பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிராப் டவுனில் உங்கள் பஞ்சாயத்தோட நேம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்டு நம்பர், இந்த வார்டு நம்பர் எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சாயத்து செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேம், இந்த ஸ்ட்ரீட் நேம் உங்களோட வார்டை டிபெண்ட் பண்ணி தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபார் வேலிடிட்டி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயருக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் போயிடும். இது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ட்ரேடு. இந்த பேஜில் என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டைப்பு, கமர்ஷியலா இண்டிவிஜுவலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடு நேம். ட்ரேடு நேம் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கிரிப்ஷன் வந்து மேண்டேட்டரியாக கேட்டிருப்பாங்க. இந்த ட்ரேட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அமௌண்ட், இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் இண்டிவிஜுவலுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் கமர்ஷியலுக்கு எந்த மாதிரியான ட்ரேட் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இண்டிவிஜுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் தான் அமௌண்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் மோட்டார் இன்ஸ்டால்டு, நீங்கள் மோட்டார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மிஷினரிஸ்க்கு அது செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, டோட்டல் ஹார்ஸ் பவர் எவ்வளோ, அதாவது ஹெச்பி எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ராப்பர்ட்டி லொகேஷன், ஓனா ரெண்டல் பில்டிங் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கும். இது எப்படி டிபெண்ட் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா ரெண்டலா ஓனா அப்படின்ட்டு, இதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஒருவேளை உங்ககிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு எவ்வளோ மந்த்லி ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆஃப் என்ஓசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட ப்ராப்பர்ட்டி ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சப்மிட் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களோட பிஸ்னஸ் அண்ட் மிஷினரிஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு மோட்டாரும் யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செக் பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மோட்டார் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்டாச் டாக்குமெண்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் ஃபோட்டோ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிபென்ட், நாலாவது பார்த்தீங்கன்னா என்ஓசி டாக்குமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பாட்டம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த டாக்குமெண்ட் அட்டாச்டு சிங்கிள் அட்டெம்ப்ட், அதாவது நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே அட்டெம்ப்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து கான்டாக்டோட டீட்டெயில்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, அதாவது உங்களோட டவுன் பஞ்சாயத்து எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நேம் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, அவங்களோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியே தெரிஞ்சுக்க முடியும். ரீஅகைன் ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.